தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வருகிறார்கள். அவருக்கு உற்சாகமாக கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் திருச்சி மாநகருக்கு வருகை தந்திருக்கிற டெல்டாவை பாதுகாக்க வருகை தந்திருக்கிற காவிரி உரிமையை பாதுகாக்க வருகை தந்திருக்கிற கர்நாடகத்துக்கு தக்க பாலம் புகட்ட வருகை தந்திருக்கிற நமது அன்பு தலைவர் சுற்றுச்சூழல் போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மேகதாது அணை தடுப்போம், காவிரி காப்போம் என்ற முழக்கத்தோடு பில்லிகுண்டிலே தொடங்கி காவிரி எங்கெங்கெல்லாம் பாய்ந்து வருகிறதோ அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இன்று திருச்சியிலே விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. நாளை தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக பூம்புகாரிலே இறுதி விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே திருச்சி மாநகரிலே காவிரியை மீட்க, காவிரியை காக்க, மேகதாது அணை தடுக்க விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் இனியே தொடங்குகிறது. தொடக்கமாக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய உமாநாத் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். விவசாயிகளின் பாதுகாவலன், விவசாயிகளின் கடவுளாக மதிக்கக்கூடியவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். இன்று எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய பிரச்சனையாக, டெல்டா மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக, நமது காவேரி ஆற்று ஏரி பாசன விவசாய பிரச்சனையாக இன்று மேகதாது அணை கர்நாடகத்தில் கட்ட வேண்டும் என்று கர்நாடக அரசு முடிவெடுத்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் விவசாயிகளின் போராளியும் விவசாயிகளை கடவுளாக மதிக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான் தமிழகத்திலே முதலாக குரல் கொடுத்தவர். தமிழகம் முழுவதும் காவிரி ஆற்று பாசனம் விவசாயிகளுக்காக, தமிழகத்தில் உள்ள டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக, தமிழகத்தில் காவேரி ஒரு சொட்டு நீர் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு இன்று எத்தனையோ கிலோமீட்டர் சென்று இன்று திருச்சியின் மையப்பகுதி தமிழகத்திலே ஒரு புறம் கொள்ளிடம், ஒரு புறம் காவேரி, இத்தனை இரண்டு புறத்தின் நடுவிலே திருவானை கோவிலிலே எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி முன்னிலையிலே மேகதாது அணை கட்டவிட மாட்டேன் என்று
தமிழகம் முழுவதும் என்று இன்று திருச்சியில் மையப்புள்ளி கொண்டுள்ளார். இந்த தமிழகத்தின் வருங்கால தமிழகம் மேகதாது அணை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், மயிலாடுதுறை, இறுதியாக பூம்புகார் மண்ணிலே இனி காவிரி நீர் ஒரு சொட்டு கூட கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிற கர்நாடக அரசை கண்டித்து நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்துவேன் என்று இன்று கிளம்பியுள்ளார்கள். இந்த கிளம்பியுள்ள விவசாய பிரதிநிதிகள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாம், ஊடக நண்பர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே வாழ்வாதார பிரச்சனை நாம் எல்லாம் சுடுகாடு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு விவசாயியாக, மருத்துவர் ஐயா விவசாய பிள்ளையாக, இன்று விவசாய பாதுகாவலராக இந்த திருச்சி மாவட்டத்திற்கு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து இந்த தடையை செய்ய வேண்டும் என்று வருகை தந்த மாண்புமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, உங்களை வருக வருக என்று திருச்சி மாவட்டம் முழுவதாக விவசாயிகள் பிரதிநிதியாக, பொதுமக்களின் சார்பாக, திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்களாக, இங்கு மேடையில இருக்கிற விவசாய பிரதிநிதி சார்பாக, இதோ அதோ கடைக்கோடியில் தெரிந்து கொண்டிருக்க காவல்துறை நண்பர்கள் சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் சார்பாக, ஊடக நண்பர்கள் சார்பாக, அனைத்து மக்களின் நலம் சார்பாக உங்களை மேலும் வருக 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 என்று உங்களை பணிவோடு வணங்கி இந்த அளவில் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திலீப் குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர். இன்றைக்கு தமிழகத்தில் குதிரை பேரம், யானை பேரம் என்று நடந்து கொண்டிருக்கிற வேளையில் என் மக்களுக்கு காவேரி வேண்டும், காவேரி நீர் வேண்டும் என்று நடைபயணமாக நடந்து கொண்டிருக்கின்ற உலகம் போற்றும் உத்தமர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர தலைவர், மாவீரன் கார்வெட்டியாரின் அன்பு தம்பி, கர்நாடகத்தில் காவேரி அணையை கட்டிப்பால் உன்னை வெட்டி காட்டுகிறான் என்று அண்ணன் கட்டளையிட்டால் இன்றைக்கு 1000 சிங்கங்களை திரட்டி செல்ல தயாராக உள்ளோம். பெங்களூரு எங்களூரு, அண்ணன் கண்ணசைத்தால் நாங்கள் மாவீரன் வீரப்பனாகவும் மாற தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், நாம போராடுவோம் அப்படின்னு என்று சொல்லி விவசாய மக்களை கையில் எடுத்து வந்து கொண்டிருக்க ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை திருச்சி மாவட்டத்திற்கு வருக வருக வரவேற்கிறோம். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தி உள்ளிட்டோரும், மாநில உழவர் பேரிக்க தலைவர் அண்ணன் வேலுச்சாமி ஆலயமணி அவர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும், அண்ணன் டிஎம்டி அவர்களும், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் அவர்களும், அண்ணன் ஜேபி அவர்கள் அனைவரும், அனைத்து மாவட்ட நிர்வாக ஒரு வாரமாக உழைத்த பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் என் வரவேற்பையும் பாட்டாளியினுடைய சொந்தங்களை காணிக்கையாக செலுத்துகிறேன். ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும். கர்நாடகா இன்றைக்கு நீ முதலமைச்சர் ஆயிட்டு அணை கட்டுறேன்னு சொல்ற, அண்ணன் கண்ணசைத்தால் பெங்களூரு எங்கள் வசம். இங்க இருந்து பெங்களூரு எங்க ஊரு. எங்க அண்ணன் நினைச்சா இங்க நடத்துவோம் நினைக்காத ஆர்ப்பாட்டத்தை பெங்களூர்லயே நடத்துவோம். நீ அணையில ஒரு சிங்கக்கல் வச்சா அதை தகர்த்து எறிவோம். விவசாயியின் கடவுளாக பார்க்கின்ற ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். 108 ஆதரவு கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். சாதியை பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை, போலியோவை அடியோடு ஒழித்த ஒரு உத்தமன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். கிராமப்புற சுகாதார திட்டத்தை இந்தியாவிற்கே கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். இன்றைய சட்டமன்ற முதலமைச்சருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்தியாவில் யாராலையும் சாதிக்க முடியல, திமுகவில் சாதிக்க முடியல, இங்க உள்ள எந்த தலைவராலையும் சாதிக்க முடியல. அண்ணன் சிரிச்சு ஒரே ஒரு கடிதம் கொடுத்தாரு, சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றிட்டாங்க, அனைத்து சாதியும் நிறைவேற்றுறோம். அதே போல இன்னைக்கு மேகதாத கையில் எடுத்த ஒரே பச்சை தமிழன், விவசாய தமிழன், பாட்டாளி தமிழன், மருத்துவர் ஐயாவின் புதல்வன், பாட்டாளி நிரந்தர தலைவர் அண்ணன் மட்டும்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பைப்ல திறந்தா அந்தந்த வார்டுலயும் மாநகராட்சி பக்கத்தில் நீங்க சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பைப்ல தண்ணி வரல. 700 அடி போட்டாதான் போர்ல தண்ணி. ஆனா காவேரியும் கல்லிட கொள்ளிடமும் இன்னைக்கு வறண்டு கிடக்கு. இது யாரால? இத பார்த்து விவசாயிகளை வயிறு எரியுதேன்னு சொல்லி இன்னைக்கு ஓடோடி வந்து விவசாயியோட குடிமகனா நிக்கிற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். பைப்ல தண்ணி வரல, மாநகராட்சி பொறுப்பு இல்ல,
அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆத்துல, காவேரியில, கொள்ளிடத்துல நம்ம கரையில வாழ்ற நம்ம மக்களுக்கு தண்ணி வேண்டும், நீதி வேண்டும், அணை வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். அவர்களோட கரங்களை வலுப்படுத்தி தமிழ்நாட்டுல திருச்சியில இன்னைக்கு 10,000 பேர் திரண்டிருக்கிற மத்தியில பூம்புகார்ல 2 லட்சம் பேர் திரள போறோம். இதை பார்த்து கர்நாடக அரசு, தமிழக அரசு முன் வந்து கர்நாடக அணைய கட்டக்கூடாதுன்னு மத்திய அரசு ஆணைப்படணும். இதன் மூலமாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்கள். மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சட்டசபையில கதிகலங்க வைக்க அவருடைய மனைவியை அனுப்பி வைத்திருக்கின்ற விவசாயிகளின் தலைவனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு காவிரியிலே தண்ணி வர வேண்டும் என்றால் அன்று ஒருவர் இருந்தார், வீரப்பன் என்ற ஒருவர். ஐயா சொன்னா உடனே தூக்குவாராங்க, தண்ணி அடுத்த மறுநாளே தண்ணி வரும். ஆனா அதே வழியில இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் காவிரியில மேகதாதுல அணை கட்ட போறேன் என்று டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் சொன்ன மறுநாளே விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடுவோம், மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு விழிக்குண்டுல போய் ஆரம்பிச்சு அங்கேருந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து இன்றைக்கு காவிரி கரையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய திருவனைக்காவலில் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நம்மளிடையே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அடுத்தது பூம்புகார்ல கடைசிய பொதுக்கூட்டம் நடக்குது. இன்னைக்கு விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற மதிப்புரிய மாண்புமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், விவசாயிகளுக்காக நாம ஏதாவது செய்யணும், சொல்லோட இருக்கக்கூடாது, செயல்ல இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு செயலை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாய சங்க தலைவர்களும் இன்று அவருடைய பின்னாடி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். காவிரியில குறுக்கே மேகதாதுல அணை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு கூட தமிழகத்துக்கு தண்ணி வராது, தமிழகத்தினுடைய காவிரி பாசன பகுதிகள் பாலைவனமாக மாறிவிடும் என்று அவருடைய கூறிக்கொண்டு தொடர்ந்து நீங்க செயல்படுங்க, உங்கள் பின்னாடி நாங்கெல்லாம் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் இன்னைக்கு எத்தனையோ கட்சியில இளைஞர் கூட்டம் இருக்கு, நிறைய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி எல்லாம் இருக்கு, ஒருத்தன் கூட குரல் கொடுக்கல காவிரிக்காக. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராடிட்டு இருக்காரு, தொடர்ந்து மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்க தொடர்ந்து ஆதரவளிப்போம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் சொல்லிக்கொள்ளும், இன்னைக்கு தமிழகத்தில் பேசப்படுகின்ற ஒரு செய்தி, சௌமியா அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பயங்கரமா பேசுறாங்க. 10,000 விவசாயி கடன் வாங்கிட்டு ஓடி ஒளிறான், 10,000 கோடி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் சந்தோஷமா இருக்கான், அவன்லாம் இந்த அரசாங்கம் விட்டுட்டு விவசாயிகளை நசுக்குகிறார்கள் என்று பேசியிருக்காங்க. இன்னைக்கு மேகதாது பற்றி, விவசாயிகளுடைய பயிர்கடன் பற்றி பேசியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விவசாயிகள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு குரல் கொடுப்போம், அவருடைய தொடர்ந்து போராட்டத்தில் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தினுடைய தலைவர் பொறியாளர் கண்ணபிரான் அவர்கள். எனக்கு இந்த உணர்வு இருந்த என் பெற்றோருக்கும், சொல்லும் செயலும் தந்த என் தமிழுக்கும், இந்த வாழ்வும் வாய்ப்பு தந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எமக்கு முழு விவேகத்தை வழங்கிய நமது மாநில தலைவர் அவர்களுக்கும், மிக வீரத்தை தந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய வழிவந்த எனது அருமைக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திய அவர்களுக்கும், எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி, முறையா ஒரு போராட்டத்தை எடுத்து ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னாக்க அதை எந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கிற வழிமுறையை நம்ம தலைவர் மட்டுமே தான் முன்னெடுத்து இருக்கிறார்கள். லீகல் பேட்டல், லெஜிஸ்லேட்டிவ் பேட்டல், சோசியல் பேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல் பேட்டல்னா சட்ட ரீதியாக நாம் ஒரு பிரச்சனை அணுக வேண்டும். பிரச்சனை ஏன்னா இது ஜனநாயக நாடு, நேஷனல் இன்டகிரேஷன் பாலிசி முழுசா கையாளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் லீகல் பேட்டல்ல முதல்ல கையாளுறோம். அதுக்கு அடுத்தாப்புல லெஜிஸ்லேட்டிவ் பேட்டல், சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தன்னுடைய கோரிக்கையை முழுசா கொண்டு போறோம். அதற்கு நாம் முழுமையாக வலு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வழியிலே நாம் பிரச்சனை தீர்க்க முடியல என்னன்னா சோசியல் பேட்டல் வரணும். மக்கள் மத்தியில தான் நம்ம வந்தாகணும். அந்த மக்கள் மத்தியில வரும்பொழுது இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்குரிய கோரிக்கையை முன்னெடுத்தது நம்ம தலைவர் மட்டும்தான். நம்மளுடைய மாநில தலைவர் மட்டும்தான் அதை செஞ்சிருக்காங்க தவிர இதுவரை தமிழகத்தில் உள்ள எந்த கட்சிகளுமே அதை கையாள இல்லை. அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க போகவும் இல்லை. ஏதோ பேச்சுக்காக பேசணும் அப்படிங்கறதான் செஞ்சாங்களே தவிர நடைமுறை சட்டத்திற்கு செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதற்காக சொல்றேன், ஐயா அவர்கள் அங்க அமைச்சரா இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஷெட்யூல் காஸ்ட் எய்ம்ஸ்ல அட்மிஷன் கிடையாது. ஐயா வந்த பிறகுதான் அந்த அட்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்தவர் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் தான். அதனால அவர்கள் எடுத்துக்கூடிய போராட்டம் இங்க வெற்றி பெறும். ஏன்னா இங்க நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் கோயில், ஜலகண்டேஸ்வரர் தண்ணிக்குரியவர். இந்த இடத்துல நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம், இந்த இடத்துல எடுக்கக்கூடிய நம்ம போராட்டத்தினுடைய முன்னெடுப்பு வெற்றி பெறும், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். அதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாகும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேகதாது அணை தடுப்போம், காவிரி காப்போம் தலைவர் அவர்களுடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் லட்சக்கணக்கான இளைஞர்களை உசுப்பி விட்டிருக்கு, ஈர்த்து இருக்குது. அந்த வகையிலே தம்பி தமிழ் பட்டதாரி சந்தீப் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். மேகதாது எனும் அணையை அடித்து உடைக்க இந்த போரிலே வெற்றி காண வேண்டும் என்று இந்த மேகதாது அணையை தடுப்பது என்பது ஒரு போர்தான். அந்த போரிலே மேகதாது எனும் அணையை அடைக்க அசுரனாக அழிக்க வந்த ஆற்றல் கொண்ட அண்ணன் அன்புமணி அவர்களுடன் 1000 ஆயுதங்களாக நாம கூடியிருக்கின்றோம் திருச்சி மாவட்டத்தில். அதாவது இதை நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, மருத்துவர் ஐயா ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவாரு. அது என்னன்னா அப்படின்னா, தோல்வி நிலையென நினைத்தான் வாழ்வன் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா அப்படின்ற பாட்டை மருத்துவர் ஐயா ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம உரிமை, இந்த உரிமையை நம்ம அடிச்சு கேட்கிறோம். உரிமையை இழக்க கூடாது, உடைமை இழக்க கூடாது. நம்ம ஒவ்வொருவருடைய உணர்வும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை நாம் சாத்தியமாக்கி காட்ட வேண்டும். அதாவது உயிர் விதைப்பவங்க எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் விதைப்பவர்கள் மட்டும் கடவுள் அல்ல, நாம் உயிர் வாழ்வதற்கு விதையை விதைப்பவர்களும் கடவுள் தான். அவர் விவசாயி தான் என்பதை அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல படித்ததில் பிடித்ததுதான், நிலங்கள் வீடு ஆயின களங்கள் காடு ஆயின, நிலங்கள் வீடு ஆயின களங்கள் காடு ஆயின, விவசாயி விண்ணோடு போகிறான், விவசாயம் மண்ணோடு போகிறது.
சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கே பிறப்பில்லை. இது என்ன சொல்றோம் அப்படின்னா, விவசாயம் இல்ல அப்படின்னா நமக்கு சோறு இல்ல, விவசாயம் இல்லைன்னா நமக்கு உயிரே இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இது நமக்கு இன்னைக்கான பிரச்சனை இல்ல, நாளை வரக்கூடிய நம் சந்ததியினருக்கான பிரச்சனைக்காக நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல நல்வழியில் ஔவையார் சொல்லுவாங்க எப்படின்னா, நீரில்லா நெற்றிபால் நெய்யில்லா உண்டிபால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், பாரில்லா உடன்பிறப்பில்லா உடம்புபால், பாலே மடக்கொடி இல்லா மனை. இதுல நம்ம எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆறில்லா ஊருக்கு அழகுபால், ஆறு இல்லாத ஊரு அழகே இல்ல அப்படின்னு இப்ப இல்ல, ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது ஊருக்கு அழகுதான், அதே மாதிரி இந்த ஆறு தான் ஊருக்கு அழகு. அதாவது விவசாயிகள் ஒவ்வொருவரும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். மருத்துவர் அண்ணன் அவர்களினே இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தடுப்பு பிரச்சாரம் நாளை பூம்புகாரிலே முடிவடைகிறது. இந்த காவிரியில் தொடங்கி, அதாவது பில்லிகுண்டிலே தொடங்கி நாளை பூம்புகாரிலே முடியிருக்கின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் நாளையும் அங்கு செல்ல வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதே போல இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், கண்ணான தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி, ஈச்சங்கொத்து மீச வச்சு ஈழத்தைய நெஞ்சில் வச்சு வரி புலி வளர்ந்ததடி, மானத்துக்கு அவன் காவக்காரன் மாரியாத்தா ஆட்டம் போடும் கோவக்காரண்டி. அந்த கோவக்காரன் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அவர் இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு நம்ம அண்ணன் இந்த தெருவில் நடந்து வரணும்னு அவசியமே இல்லை. அதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமது அந்த வேட்டைக்காரன் மாவீரன் வீரப்பன் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீரப்பன் என்பவன் வீரம், காடு வெட்டியார்கள் மாவீரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக காவிரி எனும் நம் தாயை காக்க, காவிரி எனும் தம் தாயை காக்க தமிழ்நாட்டின் தலைமைகள் நமது மருத்துவர் சின்னையா அவர்களோடு நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். நாளையும் பூம்புகார் செல்வோம், அனைவரும் வாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா, அண்ணா நீங்க பண்ணுங்கண்ணா, நாங்க இருக்கோம் கூட, அவ்வளவுதானா. இளைஞர் சார்பா ஒரே ஒரு வார்த்தை. அடுத்ததாக தம்பிக்கு நன்றி. அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காவிரியை காக்க வந்த 2ஆம் ராசராச சோழன், விவசாயினுடைய பாதுகாவலர், சுற்றுச்சூழல் போராளி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சுரை ஆற்றுகிறார்கள். விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய வேலுச்சாமி அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மை பற்றி கவலைப்படுகிற ஒரே ஒரு தலைவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எத்தனை பறிபோய் இருக்கிறது. இன்றைக்கு கச்சத்தீரை தாரகாத்து கொடுத்ததால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் தினந்தோறும் இலங்கை சிங்களை படையால் அடித்து அடித்து நொறுக்கி இன்றைக்கு கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமையில் இருக்க ஆந்திராவில் பாலாற்றிலே வெறும் 25 கிலோமீட்டர் ஓடி வருகிற பாலாற்றில் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி நீர் அங்க தேங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பாலாறு காய்ந்து போட்டு இருக்கிறது. அதுக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது நமது தலைவர் அவர்கள் தான். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க கேரளாவில் நமக்கு சொந்தமான முல்லை பெரியாறு இதுவரை நமது கொள்ளளவு என்ன, அந்த அணையினுடைய கொள்ளளவு அளவுக்கு நீரை தேக்க முடியாத அளவுக்கு அந்த பராமரிப்பு அதிகாரத்தை இன்றைக்கு கேரளா வைத்து நம்மை அடக்கி அதை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது 405 டிஎம்சி தண்ணீர் இருந்த உரிமை
இன்னைக்கு 177.5க்கு குறைந்ததோடு இல்லாமல் அந்த தண்ணீரும் உரிய நேரத்தில் கொடுக்காமல் இதுவரை நம்மளை வஞ்சிக்கப்பட்டு வந்த கர்நாடக அரசு இன்றைக்கு மேகதாது என்கின்ற இடத்தில் மிகப்பெரிய ஒரு அணையை கட்டி ஒரு பொட்டு தண்ணீர் கூட குடிநீருக்கோ பாசனத்திற்கோ வராமல் தடுப்பதற்குண்டான சதி திட்டம் தீட்டிருக்கிறது. இந்த பேராபத்தை உணர்ந்த ஒரே ஒரு தலைவர் நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் மட்டுமே. அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே, மகளிர் மத்தியிலே இந்த வருங்கால ஆபத்து எப்படிப்பட்டது, அந்த அணையை கட்டி இந்த 70 டிஎம்சி தண்ணீரை தேக்கினால் தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக, தமிழ்நாட்டு மக்கள் அகதிகளாக, உள்நாட்டு அகதிகளாக வெளியேறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 3வது நாளாக திருச்சி மாநகரிலே உங்கள் மத்தியிலே இறுதியாக பேச இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அணிதிரண்டு அவர் தலைமையிலே இதை கர்நாடகத்தினுடைய முயற்சியை முறியடிப்போம், மேகதாது அணையை தடுப்பதை நிறுத்துவோம் என்பதை கூறி நன்றிக்கு வாய்ப்பு. வணக்கம். அடுத்ததாக நாமும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திய அவர்கள். விவசாயிகளை எனது கடவுளாக பார்க்கிறேன் என்று கூறி மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று 1ஆம் தேதி துவங்கி இன்று திருச்சியிலே நடைபெற்ற பொதுக்கூட்ட இந்த விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வருங்காலம் இளைஞர்களின் நல்வழி காட்டி மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும், தாய்மார்களுக்கும், வியாபார நண்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும், தொடர்ந்து காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும், பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள். இந்த மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களும் மருத்துவர் சின்னையா அவர்கள் பின்னாடி அணிதிரண்டு இந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இளம் போராளி விவசாயிகளுடைய பாதுகாவலர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சியுரை ஆற்றுகிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய அணை மேகதாது அணையை கட்ட திட்டமிருக்கின்ற மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என 4 நாட்களாக ஒரு விழிப்புணர்வு நடைபெற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று திருச்சியிலே 3வது நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பட்டியல் சத்தம் போட்டா நிறுத்திடுறாங்க. இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பூரா விஸ்வநாதன் அவர்கள், நீரிணை
பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கண்ணபிரான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்கள் கார்ட்லெஸ் வேண்டாம் எடுத்துட்டு மு. கார்த்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் திரு ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஜேபி அவர்கள், தமிழ் மரவன் அவர்கள், சண்முகம் அவர்கள், பொன் கங்காதரன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், கள்ளிப்பட்டு ஆறுமுகம் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சித்தராஜ் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உமாநாத் அவர்கள், திலீப்குமார் அவர்கள், பிரின்ஸ் அவர்கள், கருணாநிதி அவர்கள், கே சரவணன் அவர்கள், கதிர் ராசா அவர்கள், கிள்ளி வளவன் அவர்கள், ராசா அவர்கள், ரேவதி அவர்கள், செல்வராணி அவர்கள், சுதா அவர்கள், சந்தோஷ் சேதுராமன் அவர்கள், தினேஷ்குமார் அவர்கள், சந்தானராஜ், ஆர் கே வினோத், பாஸ்கர், கதிரவன், செந்தில் பாஸ்கர், செந்தில், சந்துரு, பாலாஜி, குமார், கௌதம், கார்த்திக், முருகானந்தம், ஜெகதீஷ், ரஃபீக் பாய், ஜாகிர் பாய், ரங்கராஜ், மணி, லக்ஷ்மணன், ஆனந்த், ஐயப்பன், சுரேஷ், துவாக்குடி மணி, பாலச்சந்தர், வினோத், காட்டூர் சுந்தர், ஏர்போர்ட் செந்தில்குமார், ரமேஷ், பி கே ஆனந்த், கருணாமூர்த்தி, லோகேஷ், ஆகாஷ், சரவணன், லலிதா, ஜானகி, சக்திவேலன், மணிமாறன், நடராஜன், சத்யா, ஹரிகிருஷ்ணன், முருகவேல், சரவணன், செல்வா, கேசவன், சதீஷ் கண்ணா, மணிவண்ணன், வேங்கை, விஜயகுமார், வெங்கடேசன், கலைச்செல்வி, சக்திவேல், பெரியசாமி உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து விவசாய சங்கத்தின் சார்ந்த நிர்வாகிகளும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கர்நாடகாவில் கட்டுகின்ற அந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலே கட்ட திட்டமிட்டிருக்கின்ற மேகதாது அணையை நாம் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 3 நாள் இந்த நடைபயணம் இன்று 3வது நாள். நேற்றைய முன்தினம் பில்லிகுண்டுல தொடங்கிய இந்த நடைபயணம். பில்லிகுண்டு என்றால் காவிரி தமிழ்நாட்டில் முதலாக நுழைகின்ற பகுதி. பொதுவாக ஜூலை 1ஆம் தேதி, இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுக்கு போனா அங்கே கரையில கூட நிக்க முடியாது, அவ்வளவு வெள்ளம் போகும் காவிரியில. ஆனா இந்த ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டு நடுவுல, காவிரி நடுவுல நான் நின்று பேட்டி கொடுத்தேன். ஏன்னா தண்ணி இல்லை, கொஞ்சம் வர தண்ணி எல்லாமே கழிவு நீர். கர்நாடகாவில் அங்க வர கழிவு நீர் தான் போயிட்டு இருக்கு. பொதுவா ஜூன் 12ஆம் நாள் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையை அரசு திறக்கும் குறுவை சாகுபடிக்காக. கடந்த ஆண்டு இன்னும் சொல்ல போனா 12ஆம் தேதிக்கு முன்பாக திறந்தது. காரணம் அவ்வளவு தண்ணி வந்தது. இந்த 7 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் சரியான நேரத்தில் ஜூன் 12ஆம் நாள் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இன்னைக்கு நாம ஜூலை 3ஆம் தேதி, மேட்டூருடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனால் அங்க இருப்பது தண்ணீர் 40 டிஎம்சி. அந்த 40 டிஎம்சி தண்ணி நாம் குடிப்பதற்காகத்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர். ஆனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி
குறைஞ்ச ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் பண்ண முடியும். அதுவும் நிலத்தடி நீர் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பாவுக்கு தண்ணி வருமான்னு தெரியல. இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட், அதுவும் சூப்பர் எல் நீனோன்னு சொல்றாங்க. தென்மேற்கு பருவம் தொடங்கி 1 மாதம், இன்னும் மழை இல்லை, இன்னும் தண்ணி இல்லை. இந்த ஜூலை இன்னும் மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற சூழலில் காவிரியை தடுத்து கர்நாடகாவில் மேகதாது என்ற ஒரு பெரிய அணையை கட்டினால் குடிப்பதற்கு கூட நமக்கு தண்ணி கிடைக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளையோர்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை, நம்முடைய உயிர்நாடி பிரச்சனை. காவிரியை நம்பி தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 3/2 பகுதி மக்கள் காவிரியை தாயை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் காவிரியை நம்பி இருக்கிறேன். ஏன்னா வீராண ஏரி மூலமா எனக்கு சென்னையில தண்ணி வருது. காவிரியில் மதுரை மேலூர், மதுரை நகரத்துல வைகை ஆறு செல்கின்ற ஒரு ஊர். அப்படி வைகை ஆத்துல தண்ணி கிடையாது, காவிரியில தண்ணி தான். மதுரை மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது, ராமநாதபுரம் காவிரியை நம்பி இருக்கிறது, புதுக்கோட்டை காவிரியை நம்பி இருக்கிறது. ஏன் விருதுநகர் மாவட்டம் காவிரி குண்டார் திட்டம், காவிரி தண்ணி எடுத்துட்டு போயிட்டு விருதுநகர் குண்டார்ல சேர்த்துட்டா அந்த மக்கள் அங்கே தண்ணியை குடிப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. இப்படி இவ்வளவு திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அத்தனை மாவட்டம் காவிரி தாயை தான் நாம் நம்பி இருக்கின்றோம். நேற்று இன்னைக்கு கிடையாது. 1000 ஆண்டுகள் நம் முன்னோர்கள் காவிரியை நம்பியிருந்தோம். இன்னும் 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினர்கள் காவிரியை நம்பி இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு தடை போடுகின்ற கர்நாடக அரசை, சூழ்ச்சி செய்கின்ற கர்நாடக அரசு, நமக்கு 1000 ஆண்டுகள் காவிரி மூலமாக தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகா இன்று மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள். கர்நாடகாவிலே இன்று காவிரி குறுக்க 4 பெரிய அணைகள் இருக்கிறது. இது பெரிய ஒரு வரலாறு, ஹிஸ்டரி. இது சொல்ல போனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வெள்ளக்காரன் காலத்திலிருந்து நமக்கு பிரச்சனை. வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆண்டப்போ மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி ஆண்ட வெள்ளக்காரன். அப்போ மைசூர் சமஸ்தானம் ஆண்ட மைசூர் மகாராஜா. 2 பேருக்கும் பிரச்சனை. எப்போ 1805 இருந்து பிரச்சனை. அப்பத்திலிருந்து 2 பேருக்கும் பிரச்சனை வந்து, அதன் பிறகு 1892 ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு ஓரளவுக்கு சுமூகமா போயிட்டு இருந்தது. அதன் பிறகு 1911 அங்க ஒரு பெரிய அணைக்கட்ட திட்டமிட்டிருந்தார்கள் வந்த மைசூர் மகாராஜா. அதை எதிர்த்தது வெள்ளக்காரன். அதன் பிறகு 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவில் ஒரு டேம் கட்டிக்கலாம், KRS டேம், கிருஷ்ணராஜ சாகர் டேம், 50 TMC கொள்ளளவு கொண்ட டேம். தமிழ்நாட்டில் நம்ம மேட்டூர் அணை கட்டிக்கலாம், 93 TMC கொண்ட கொள்ளளவு மேட்டூர் டேம் கட்டிக்கலாம். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி காவிரியில் வருகின்ற உபரி நீர், அந்த டேமுக்கு மேல KRS டேமுக்கு அதிகமா வர தண்ணி, உபரி நீர் எல்லாமே தமிழ்நாடு 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாடு பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒப்பந்தம். 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானம் பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 விழுக்காடு தண்ணீர் ட்ரவாங்கோர் சமஸ்தானம், ட்ரவாங்கோர் மகாராஜா கேரளாவில் இருக்கிறார், அவர் 2 விழுக்காடு தண்ணி. மைசூர் மகாராஜாவுக்கு 23, தமிழ்நாடுக்கு 75. அந்த ஒப்பந்தம் 1974 முடிஞ்சிருச்சு. அதை புதுப்பிக்கணும்னு இல்ல, முடியல, கர்நாடகா ஒத்துக்கல. ஆனா அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகா அவசரமா 3 டேம் கட்டிட்டாங்க. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 3 டேம் 70, 71, 72 அவசரமா கட்டிட்டாங்க. அப்ப யார் ஆட்சி பண்ணா? திமுக.
திமுக ஆட்சி பண்ற. அப்ப அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டது. அந்த வழக்கு காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் மத்தியில் ஆண்டார்கள். அவர் கலைஞரை கூப்பிட்டு அந்த வழக்கை திரும்ப பெறலன்னா அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடும். என்ன பண்ணிட்டாங்க? இந்த வழக்கை திரும்ப பெற்றாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே இதுதான். அந்த வழக்கு மட்டும் அன்னைக்கு திரும்ப பெறலனா இன்னைக்கு காவிரி பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வு வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, கர்நாடகாவில் நம்ம அனுமதி இல்லாம 3 டேம் கட்டிட்டாங்க. இப்போ கர்நாடகாவுடைய காவிரி படுகையில கொள்ளளவு 115 டிஎம்சி. கேஆர்எஸ் டேம், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இது இல்லாம சின்ன சின்ன டேம் இருக்கு. சொர்ணாவதி, அர்க்காவதி, இதெல்லாம் சின்ன சின்ன டேம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இப்போ 115 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கர்நாடகாவில் காவிரி படுகையில் இருக்கிறது பெரிய டேம் மேகதாது டேம் கட்ட துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டேமுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவினுடைய மொத்த கொள்ளளவு காவிரியில 185 டிஎம்சியா உயரும். தமிழ்நாட்டுக்கு வெறும் 93 டிஎம்சி தான் இருக்கும் மேட்டூர் டேம்ல. அதுவும் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தூர்ந்து போயிடுச்சு, 15 டிஎம்சி போயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழல்ல கர்நாடகாவில் அந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. கட்டணா குடிக்கிறதுக்கே நமக்கு தண்ணி வராது, குடிக்கிறதுக்கு வராது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இந்த நடைப்பயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் வெளியில் வாருங்கள், சத்தம் போடுங்க, பதிவு போடுங்க. ஏன் சோசியல் மீடியா வச்சுக்கிட்டே ஒரு ஆட்சி மாற்றம் நடத்துனீங்க? அந்த சோசியல் மீடியா மூலமா ஒரு டேம் உங்களால் நிறுத்த முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா இன்னைக்கு கர்நாடகா வேகமா போயிட்டு இருக்கிறான். அங்க இருக்கின்ற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள், அவர் தொகுதியில தான் இந்த மேகதாது வருது, கனகாபுரம். அந்த மாண்டியா மாவட்டத்தில் தான் கடந்த தேர்தலில் அதிகமா சீட்டு ஜெயிச்சாங்க. கர்நாடகாவில் 2028 தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த அணையை கட்டுவோம் என்று ஒரு விழிப்புணர்வு, அங்க விழிப்புணர்வு இல்ல, ஒரு பிரச்சாரம். மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கன்சால்டேஷன் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுதான் டி.கே. சிவகுமாருடைய வேலை திட்டம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இது லேசுப்பட்டது கிடையாது. கர்நாடகா வேகமா போயிட்டு இருக்கிறாங்க, அன்றாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று தொண்டை பிடிச்சிக்கிறது ஸ்பீக்கர்ல இல்லை, ஓரமா வச்சு சத்தம் போட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி நல்லா இருந்தது கரூர்ல எல்லாம். அவருக்கு வைத்திய கூட தொண்டை பிடிச்சி போச்சு. இன்னைக்கு கர்நாடகாவில் நான் சொல்றது இன்னைக்கு நடக்கிறது ஒரு ஆய்வு. என்ன ஆய்வுனா, கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு, இதனுடைய வேலையே என்னன்னா கர்நாடகாவில் உள்ள வனவிலங்குகளையும் வனத்தையும் பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. ஆனா இன்னைக்கு கர்நாடகா வனவிலங்கு வாரியம் மேகதாது அணை கட்டுகின்ற இடத்துல ஒரு ஆய்வு நடத்தியது, ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த ஒரு தூக்கி கூட்டிட்டு போப்பா. இந்த ஆய்வுல 30 மீட்டர் ஆழம் ஆழ்துளை கிணற போட்டு இங்கே டேம் கட்ட முடியுமா, இந்த டேம் தாங்குமா
இப்படி எல்லாம் ஒரு ஆய்வு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்க வேகமா இருக்கிறாங்க. ஒரு வனத்தையும் வன விலங்குகளும் பாதுகாக்கின்ற ஒரு வாரியம் அவங்களுடைய செயல் திட்டத்திற்கு நேர் எதிராக சென்று அந்த வனத்தில் ஆய்வு பண்ணி இங்க நீங்க டேம் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி. அவங்க அன்றாடம் ஏதோ வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. கர்நாடகா பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா தள் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எல்லாமே எங்க சந்திக்கிறாங்க? முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வீட்டில் சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திக்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? அவங்க அரசியல் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க டேம் கட்டுறதுக்கு. நம்ம இந்த எம்எல்ஏ இங்க இருந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறாங்களா? ராஜினாமா பண்ணி அங்க போவாங்களா? அங்க இடைத்தேர்தல் வந்தா என்ன ஆகும்? யார் அங்க போட்டியிடுவா? இங்க இருந்து இங்க தூக்குறது, அங்க இருந்து அங்க தூக்குறது, இங்க இருந்து தூக்குறது, 35 கோடி கேட்கறது, கைது பண்றது, இந்த கர்மாந்திர அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. அங்க கர்நாடகாவில் மேகதாது டேம் கட்டுறதுக்கு அவ்வளோ துடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் தொண்டை தண்ணி வத்தி வத்தி பேசிக்கிட்டு, ஐயா வாங்க ஐயா, நம்ம எல்லாம் மேகதாதுவை தடுத்து நிறுத்துவோம், காவிரியை காப்பாற்றுவோம். இது தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனையா நான் கருதுகிறேன். இதுதான் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை. கடந்த கால அனுபவத்தில் நான் சொல்றேன், கர்நாடகா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற நிலையில இல்ல. ஒரு மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னு? மேகதாது நாங்க குடிநீருக்காக நாங்க கட்டுறோம். கர்நாடகாவில் பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டத்திற்காக இந்த மேகதாது அணையை நாங்க கட்டுறோம். இவ்வளோ வருஷமா அதை பத்தி சொல்லல. ஆனா இன்னைக்கு சொல்றாரு குடிநீர். பெங்களூர் குடிநீர் உங்களுக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி அது எதுக்கு நீங்க 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்க? காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு 1991 இடைக்கால தீர்ப்பு, அதாவது 1990 காவிரி நடுவர் மன்றத்தை தொடங்கினாங்க, அமைச்சாங்க. 1991 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்கணும். இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அந்த இறுதி தீர்ப்புல 205 டிஎம்சி இருந்து குறைச்சி 192 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. அதன் பிறகு 2013 தான் அந்த இறுதி தீர்ப்பை அது உறுதிப்படுத்தணும், கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணோம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. உடனே உச்சநீதிமன்றம் போனோம், 2 பேரும் போனோம். 2018 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புக்கு இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன்படி 192 டிஎம்சி இருந்து 177.25 டிஎம்சி குறைச்சிட்டாங்க, மேலும் குறைச்சிட்டாங்க. நமக்கு அதுல 4.75 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்காக இதை நாங்கள் ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. அப்பவே பெங்களூர் குடிநீருக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க 2018. பாண்டிச்சேரிக்கு ஒரு 7 டிஎம்சி, ஒரு 5 டிஎம்சி அப்படியே எவாபரேட் ஆயிடும். இப்படி எல்லாம் கணக்கு போட்டு நம்மளத குறைச்சிட்டாங்க. நமக்கு தமிழ்நாடு வர்றது ஒரு 5 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் டேபிள் போட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் ஷெட்யூல் இவ்வளோ, ஜனவரி மாதத்தில் 10 டிஎம்சி, பிப்ரவரி மாசத்துல 15 டிஎம்சி, மார்ச் மாசத்துல 12, இப்படி ஒவ்வொரு மாதமும் ஷெட்யூல் போட்டு 177.25 டிஎம்சிய 12ஆல பிரிச்சுட்டாங்க. இந்த அடிப்படையில் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், மாசம் மாசம் ஷெட்யூல போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதுவரை ஒரு மாதம் கூட அவங்க சொன்னபடி நடந்துக்கல. எப்ப தெரியுமா நமக்கு தண்ணி கொடுப்பாங்க? கர்நாடகாவில் இருக்கிற 4 டேம் நிறைஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. வேற வழி இல்லாம மிச்ச நீரை திறந்து விடுவாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு வடிகால். அங்க டேம்ல நிறைஞ்சிருச்சுன்னா அதை திறந்து விடுவாங்க தண்ணியை, வேற வழி இல்லை அவங்களுக்கு.
அங்க மழை பெய்யற காலத்துல இங்கேயும் நமக்கு மழை பெய்யும், அந்த தண்ணி நமக்கு பயன்படுதா. மேட்டூர் டேம் 93 டிஎம்சிக்கு மேல கொள்ளளவு இல்லை, அதுக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே கடலுக்கு போகும். அது எப்போ தென்மேற்கு பருவம் உச்சத்துல திறந்து விடுவாங்க, அப்ப நமக்கு தண்ணி தேவையில்லை. ஏற்கனவே டெல்டாவில் வெள்ளத்துல மிதங்கிட்டு இருக்கோம். கேட்டா நாங்க நீங்க சொல்லபடி நாங்க கொடுத்துட்டோம், தண்ணி கொடுத்துட்டோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த மே மாசம் 26ஆம் தேதி, கடந்த மே மாசம் 26ஆம் தேதி டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்தது. அது காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மீட்டிங்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, ஜூன் மாசம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி. இதை கர்நாடகாவும் ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடும் ஒத்துக்கிட்டாங்க, பாண்டிச்சேரியும் ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு தெரியுமா தண்ணி கொடுத்திருக்காங்க கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு? ஜூன் மாசத்துக்கு 2.9 டிஎம்சி. அவங்க கொடுக்க வேண்டியது 9.9 டிஎம்சி, கொடுத்தது 2.9 டிஎம்சி. ஜூலை மாசம் கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய தண்ணி, இந்த மாசம் அவங்க கொடுக்க வேண்டிய தண்ணி 42 டிஎம்சி அக்ரிமெண்ட் படி. ஆனா அதுல 2 டிஎம்சி 3 டிஎம்சி மேல கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எதையுமே மதிக்கிறது கிடையாது கர்நாடகா. இந்த டேம் அவங்க சொல்ற போய் இது குடிநீருக்கு நாங்க பயன்படுத்துவோம். முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது. உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி, அந்த 5 டிஎம்சி இப்ப இருக்கிற 4 டேம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். இது பெரிய காரியம் கிடையாது. ஏற்கனவே 5 டிஎம்சி எடுத்துட்டு போறீங்க, இன்னொரு 5 டிஎம்சி கூடுதலா எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அது எதுக்கு புதுசா டேம் கட்டுறீங்க? அதுவும் 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்க. இந்த டேம் நீங்க கட்டிட்ட பிறகு பாசனத்துக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்மளால ஏதாவது எதிர்க்க முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னா அவங்க கேட்பாங்களா? உறுதியா கிடையாது, கேட்கிற நிலையில இல்ல அவங்க. அதாவது இன்னொன்னு சொல்றேன் நானு, 1974 கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில காவிரி ஆற்றின் மூலமாக விவசாய நிலப்பரப்பு, காவிரி பாசன விவசாய நிலப்பரப்பு கர்நாடகாவில் 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. 1974 6.8 லட்சம் ஏக்கர். 1991 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2006 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2016 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. இன்னைக்கு அது 25 லட்சமா இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச விவரம் 2016 வரைக்கும் தான் எனக்கு டேட்டா இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் பாசனம் மூலமாக அங்கே பாசனம் செய்கின்ற ஏக்கர். இதே வேளையில் இதே நேரத்தில் 1974 தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. அப்போ தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஏக்கர், அப்போ 6.8 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர், 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் 15 லட்சம் ஏக்கர் பாசனம் அதிகமாயிடுச்சு. இதன் பிறகு மேகதாதுவை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவில் 30 லட்சம் ஏக்கராக உயரும், தமிழ்நாட்டில் 20 10 லட்சம் ஏக்கராக குறையும். இந்த கணக்கு நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு நான் பாசனம் மட்டும் சொல்லல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது உங்களுக்கு. சில பேர் சொல்றான், நான் சென்னையில் இருக்கிறேன்யா, எனக்கு என்னையா பிரச்சனை. இன்னொருத்தன் சொல்றான், நான் ஊட்டியில் இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இன்னொருத்தன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறான், ஐயா காவிரி தானே நீங்க பாத்துங்க, நான் கன்னியாகுமரிக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? நீங்க சோறு சாப்பிடணும்ல, சோறு எங்க இருந்து வருது? நம்ம காவிரியில இருந்து வருது. காவிரி தண்ணி பாசினாதான் சோறு நீங்க சாப்பிட முடியும். சென்னையில நீ ஐடில பெரிய பில்டிங்ல வேலை செய்யலாம், ஆனா சோறு சாப்பிடணும்ல. அது எங்க விளையுது? நம்ம டெல்டால விளையுது, நம்ம காவிரி படுகையில விளையுது,
காவிரியில கிட்டத்தட்ட டெல்டால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1/3 உணவு உற்பத்தி டெல்டாவில் இருக்கு. காவிரி மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள 60 விழுக்காடு தமிழ்நாட்டோட உணவுப் பொருள் காவிரி மூலமாகத்தான். அதனால காவிரி இல்லைன்னா சாப்பாடு கிடையாது, பஞ்சம் பசி பட்டினி எல்லாம். அது ஒரு வகையான இனப்படுகொலை நான் சொல்லுவேன். இலங்கையில நம்முடைய தமிழர்களை சிங்களக்காரங்க கொத்து குண்டு போட்டு கொள்ளடிச்சு கொலை பண்ணாங்க, கொத்து கொத்தா கொலை பண்ணானுங்க. ஏன்? தமிழர்கள் தமிழ் இனத்தை அழிக்கணும்னு அங்க தமிழ் இலங்கையில நடந்தது. அதே போன்று இன்னைக்கு கர்நாடகா தமிழர்களை எப்படியாவது அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? தண்ணியை நிறுத்திட்டோம்னா சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, தமிழோட இனமே அழிஞ்சிடும். அதான் திட்டமிட்டு இருக்கிறாங்க. எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. காவிரி உரிமை காலகாலமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லா அக்ரிமெண்ட்டும் நமக்கு சாதகமா இருக்கு, எல்லா தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு நமக்கு சாதகம். என்ன சாதகம்? அத்துணை தீர்ப்புகளிலும் நம்ம தமிழ்நாடு கடைமடை மாநிலம், கர்நாடகா முதல் மடை மாநிலம். அந்த அத்துணை தீர்ப்புகளிலும் தெளிவா ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் ஏதாவது ஒரு கட்டுமானம் காவிரி குறுக்கே நடைபெற வேண்டும் என்றால் கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாம ஒரு சின்ன செங்கல் கூட வைக்க முடியாது, அவங்களால ஒரு சின்ன டேம் கூட கட்ட முடியாது. இதுதான் எல்லா அக்ரிமெண்ட்லயும் இருக்கு, எல்லா தீர்ப்புலயும் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாத்திலயும் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மதிக்கிற நிலையில கர்நாடகா இல்லை இன்னைக்கு. ஏன் இல்லைன்னா மத்தியில பிஜேபி ஆட்சி, மத்தியில தேசிய கட்சிகள், கர்நாடகாவை ஆளுகின்ற தேசிய கட்சிகள். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் தான் ஆண்டுட்டு வருது. கர்நாடகாவில் தேசிய காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி ஆட்சிட்டு வர்றாங்க. ஜனதாதள் 2 முறை ஆட்சி பண்ணாங்க, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மத்தியிலையும் காங்கிரஸ் பிஜேபி அவங்க யார் ஆதரிப்பாங்க? கர்நாடகாவை தான். 2028 தேர்தல் வருது, மத்தியில் பிஜேபி யார் ஆதரிக்காங்க? கர்நாடகாவை தான். இங்க தமிழ்நாட்டில் பிஜேபி இல்ல, காங்கிரசும் இல்ல. இதெல்லாம் இந்த சூழ்ச்சி எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டு நடந்தது இல்ல, அந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க, மத்திய அரசு தடை பண்ணாங்க. உடனே பிள்ளைங்க அவ்வளவு எழுந்து வந்தீங்களே, நீங்க வீட்டு விட்டு நீங்க எல்லாம் அலையா வெளியில வந்தீங்களே, அங்கங்கே போராட்டம் பண்ணீங்களே, தன்னார்வமா வந்தீங்கல்ல. நீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக நீங்க வந்தீங்க. அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. சில பேருக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாது. அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்ல. நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், அதை காப்பாற்றுவதற்காக நீங்க வெளியில வந்து அந்த உணர்வோடு வந்தீங்க, கோபத்தோடு வந்தீங்க. ஆனால் இந்த மேகதாது உங்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. நீங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க சந்ததியினர்கள் பாதிக்கப்பட போறார்கள். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை, உங்கள் பிள்ளை பிரச்சனை, உங்கள் பேரப்பிள்ளை பிரச்சனை, உங்க கொள்ளு பேர பசங்க பிரச்சனை. இன்னைக்கு நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா நாளைக்கு அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போவோம், ஒரு சூழல் வரும். அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை வாருங்கள், இது நம் பிரச்சனை. மற்ற அரசியல் பிரச்சனை தூக்கி போடுங்க. நான் தான் சொன்னேன், நான் சமூக ஊடகம் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் நடத்திய தமிழ்நாடு தான் இது. அதே போன்ற நீங்க எல்லாம் போடுங்க, ஒரு பதிவு, ரீல்ஸ் எதாவது போட்டு பண்ணு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தாதான் இங்க இருக்கின்ற அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கேட்கும். கேட்டாதான் தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும். இது அவசியமானது. அது திருச்சி மாவட்டமே காவிரி நம்பிதான் இருக்கு. டெல்டா பகுதி பாதி, இந்த பக்கம் டெல்டா. அழகிய ஆறு காவிரி ஆறு, பொன்னி ஆறு. இந்த ஆத்தை எவ்வளவு பேர் காப்பாத்தினாங்க நம்ம கடந்த காலத்துல. நாளைக்கு எதுக்கு போறேன்? நான் கல்லணைக்கு போறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணையை கட்டிய கரிகாலன். அது மட்டுமல்ல, 850 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்பொழுது அதாவது இங்க நரசிம்ம
ராஜா நரசிம்மவர்ம ராஜா வந்து கர்நாடகாவில் அங்க ஒரு செயற்கை மலையை கட்டி காவேரி குறுக்க கட்டி தண்ணி எல்லாம் மாத்தி விட்டாப்ல. அப்போ இங்க இருந்து இரண்டாவது ராஜராஜ சோழன் படையெடுத்து அந்த கல்லெல்லாம் உடைச்சு காவிரியை மீட்டு தந்தது 850 ஆண்டுகளுக்கு முன்பு. இதெல்லாம் வரலாறுலாம் இருக்கு. காவிரி கிட்டத்தட்ட காவிரியில 3 தீவுகள் இருக்கு. காவிரி ஆற்று தீவுகள். அதுல ஒரு தீவு தான் இங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஸ்ரீரங்கம் தீவு. இன்னொரு தீவு சிவசமுத்திர தீவுன்னு இருக்கு, ஆந்திர கர்நாடகாவில் இருக்கு. இன்னொரு பெரிய தீவு வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம், திப்பு சுல்தான் ஆண்ட மண். அது பெரிய தீவு, அதான் இருக்குல்ல பெரிய தீவு. இந்த 3 தீவுகளிலும் ஸ்ரீ ரங்கநாதன் கோவில் இருக்கு. 3 தீவுகளிலும் புகழ்பெற்ற ரங்கநாதன் கோவில், 3 காவிரி தீவு. இப்படி வரலாறு காவேரிக்கு இருக்கு. காவிரி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கொடகு பகுதி, கூர்கு பகுதியில் தலைக்காவிரியில தொடங்கி கர்நாடகாவில் மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டர் வருது. அதன் பிறகு கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் ஒரு 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் வந்து பூம்புகார்ல போய் கலக்குது. அதிக உரிமை நமக்கு தான். காலகாலமா நம்ம தான் அதுக்கு உரிமை கொண்டாடிட்டு வரோம். இங்க அதிகமா பாசனம் இங்கதான். ஒரு டெல்டானா சாதாரணமா, இது ஒரு டெல்டானா இதுதான் முக்கியம். உலகத்திற்கே டெல்டா தான் முக்கியம். ஆனால் அப்படி டெல்டாவை அழிக்கின்ற, டெல்டாவை பாலைவனமாக்குகின்ற ஒரு திட்டத்தை இன்று கர்நாடக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன? அதான் நான் கேட்கிறேன். நான் சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், கர்நாடகாவில் மேகதாதனை கட்டக்கூடாது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. ஆனா அதுல இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருத்தத்தை திடீர்னு கொண்டு வராரு. அது என்ன திருத்தம்னா, மேகதாது நடுவர் மன்றத்தை உருவாக்கணும்னு ஒரு தீர்மானம். அது எனக்கு புரியல. என்ன தீர்மானம்? நான் மேகதாதுவே ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நான் ஏத்துப்பேன்? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதல்ல மேகதாது முதல்ல ஏத்துக்கணும், அதன் பிறகு 2வது ஸ்டெப் தான் மேகதாது நடுவர் மன்றம். இங்க முதல் ஸ்டெப்பே நம்ம ஏத்துக்கல. தீர்மானமே முதல் ஸ்டெப்புக்கு எதிரான மேகதாது கட்டக்கூடாதுன்னு தீர்மானம். ஆனா அதுல திருத்தம் மேகதாது நடுவர் மன்றம் கொண்டு வரணுமா? இது யார் சொன்னா? உதயநிதி ஸ்டாலின். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம். இந்த கோரிக்கை யார் தீர்மா வைக்கணும்? கர்நாடகா வைக்கணும். ஏன்னா அவன் தான் மேகதாது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறான். அதன் பிறகு 2வது படி மேகதாது நடுவர் மன்றம் அடுத்தது கேட்பாங்க. ஆனா நம்ம முந்திக்கிட்டோம் பாரு. நம்ம இப்ப நாளைக்கு கர்நாடகா ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி நாங்களும் ஒத்துக்கிறோம், மேகதாது நடுவர் மன்றத்துக்கு நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? நடுவர் மன்றம் அமைப்பாங்க. நடுவர் மன்றம் அமைச்சுக்கிட்டு அதுல யார் போடுவாங்க? பிஜேபி யார் போடுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய ஆள் தான் போட போறாங்க. அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க? நீங்க 70 டிஎம்சி கட்டாதீங்க, 65 டிஎம்சி கட்டிக்கீங்க. அப்ப நம்ம எங்க போறோம்? என்ன பண்ணுவோம்? அதை தடுத்து நிறுத்த முடியுமா? எதிர்க்க முடியுமா? இல்ல. உச்சநீதிமன்றம் போனா உச்சநீதிமன்றம் சொல்ல, நீ தான் ஒத்துக்கிட்ட, நடுவர் மன்றம் நீ தானே ஒத்துக்கிட்ட, பிறகு எதுக்கு இங்க வர? அதனால இதெல்லாம் புரிதல் இல்லாது. அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதனால வரும். இந்த மேகதாது அணை கட்டுற பகுதியில் நான் நேற்று போய் பில்லிகுண்டுல போய் பார்த்தப்போ, முந்தா நாள் போய் பார்க்கிறப்ப பார்த்தேன். அது 300 வருஷம் மரம், 300-400 வருஷம் மரம். ஒரு 7-8 பேர் ஒரு மரத்தை அப்படி அணைச்சாலும் தொட முடியல கை. அவ்வளோ பெரிய மரங்கள். 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து மேகதாது அணை அவங்க கட்ட போறாங்களாம். 12,500 ஏக்கர். அதுல காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, எத்தனையோ நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு, சிறுத்தைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, 4 கொம்பு மான்கள் இருக்கு,
அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா மகாசீர் மீன் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் அவ்வளோ வனவிலங்குகள், அரிய வகை வனவிலங்குகள் எல்லாம் 1000 லட்சக்கணக்கில் இருக்கு அந்த பகுதியில். லட்சக்கணக்கான மரங்கள் அழியும். காற்றை அழிச்சு ஒரு டேம் கட்டினா, ஒண்ணு காற்று அழிச்சா மழை வராது, அந்த டேம் கட்டா நமக்கு தண்ணியும் வராது. 2 வகையில நமக்கு பாதிப்பு. அதனால்தான் நான் சொல்றேன், எல்லாமே வாங்க பதிவு மட்டும் இல்ல, கோபத்தை வெளிப்படுத்து, கோபத்தை அமைதியான அறவழியில் நான் சொல்றேன், வெளிப்படுத்துங்க. அப்பதான் சத்தம் வெளியில கேட்கும். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் அந்தமான் தீவுல மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இது அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல, அந்த நிக்கோபார் தீவுல அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அது ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் எக்கனாமிக் 3 சேர்ந்து அந்த திட்டம் சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் அந்த நிக்கோபார் தீவுல ஒரு அளவுக்கு காடு அழிச்சு அங்க அந்த திட்டத்தை ஒரு ஏர்போர்ட், ஒரு ஹார்பர், கண்டெய்னர் டெர்மினல் எல்லாம் பண்றாங்க, ஒரு மினி சிட்டி எல்லாம் பண்ண போறாங்க, திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையான எதிர்ப்பு அந்த திட்டத்திற்கு நேரடியாக அங்க சென்று பார்வையிட்டு அவர் சொன்ன வாதம், இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிற காரணம் சுற்றுச்சூழலை அழிக்கின்ற திட்டம், காடுகளை அழிக்கின்ற திட்டம், வன விலங்குகளை அழிக்கின்ற திட்டம், இப்படி அதற்காக நான் கடுமையாக நான் எதிர்க்கின்றேன் என்று சொன்ன மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள், திரு ராகுல் காந்தி அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கின்றேன், அவருடைய எண்ணங்களை நான் மதிக்கின்றேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஐ எம் ஆல்சோ an environmentalist. அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதே ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணையை 12,500 ஏக்கர் காட்டழிச்சு கர்நாடகா கட்டிய திட்டத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும். நீங்க உண்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர், உங்களுக்கு இந்த வனத்தை பாதுகாக்கணும்னா நீங்க கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எதிர்க்கிறீங்கல்ல, அதே போன்று இந்த காட்டழிச்சு கட்டுகின்ற மேகதாது திட்டத்தையும் நீங்க எதிர்க்கணும். அப்பதான் நீங்க உண்மையானவர். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? இல்ல நீங்க உங்களுடைய முதலமைச்சர் தானே DK சிவகுமார், அவர்கிட்ட சொல்லி இந்த திட்டத்தை நிறுத்துங்க. காட்டு அழிக்கிற சமாச்சாரம், ஈக்காலஜியை டிஸ்ட்ராய் பண்றது, பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ராய் பண்ணுது, வைல்ட் லைஃப் டிஸ்ட்ராய் பண்றது, அழிக்கிறது, ஈகோசைட், நிறுத்துங்கன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும். சொல்லுவாரா? தெரியல. அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் இந்த கேள்வியை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி கிட்ட கேளுங்க, பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த மேகதாது திட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், எந்த வழியிலாவது தடுத்து நிறுத்தணும். அதான் என்னுடைய எண்ணம். நான் ராகுல் காந்தி அவருக்கு எதிரானவெல்லாம் கிடையாது நான். ஆனாலும் எப்படியாவது திட்டத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும், எந்த வழியிலாவது நிறுத்தணும் தான் என்னுடைய எண்ணம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், எங்க எல்லாரையும் டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டு பிரதமரை சந்திக்கணும், அங்க அழுத்தம் கொடுக்கணும், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சு தொடர்ந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இதுல தமிழக அரசு கவனம் செலுத்தணும். இன்னைக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டை அச்சுறுத்துகின்ற பிரச்சனை. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதுல 28 மாவட்டம் தமிழ் காவிரியை நம்பி இருக்கின்ற மாவட்டம். அந்த வகையில் தான் இன்று நாம் எல்லோரும் ஒன்று திரள வேண்டும், ஒன்று சேர வேண்டும். கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காது. இது ஈகோ எல்லாம் கிடையாது. இங்க என் கூட விவசாய சங்கம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல, உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். நான் குறிப்பா நான் இன்னொன்னு சொல்றேன், பெண்களுக்கு சொல்றேன். நான் ஏமா மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டாங்கன்னா அரிசி 1 கிலோ 300 ரூபாய்க்கு உயரும்.
இன்னைக்கு 30-40 ரூபாய் கிடைக்குது அரிசி 1 கிலோ, அது 300 ரூபாய் போகும். ஏன்? அரிசி நெல்லு கிடைக்காது, இருக்காது. விளையிறதுக்கு தண்ணி இல்ல, விளையிற பகுதியும் குறைஞ்சிடும். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, செய்தி எடுத்துட்டு போங்க. இது மட்டும் இல்ல, நான் மீண்டும் சொல்றேன், இது திருச்சி மாவட்டம், காவிரியை நம்பி இருக்கின்ற மாவட்டம், முழுமையா நம்பி இருக்கின்ற மாவட்டம். விவசாயத்துக்கு, குடிநீருக்கு, நீர் பாசனத்துக்கு எத்தனையோ நீர் பாசன திட்டங்கள் இருக்குங்க. இங்க இருந்து காவிரி குண்டார் திட்டமும் இருக்கு. இங்க இருந்து காவிரி குண்டார்னா கரூர் மாயனூர்ல தடுப்பணையில தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை, வெள்ளாறுல கனெக்ட் பண்ணி, வெள்ளாறுல இருந்து அங்க இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகையில கனெக்ட் பண்ணி ஆர்எஸ் மங்கலம் ஏரிக்கு போய் அங்க இருந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்ல போய் கனெக்ட் பண்றது. 3 ஆறுகளை கனெக்ட் பண்ணி திட்டமிட்டு அங்க கனெக்ட் பண்ணது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஏரிகளை நிரப்புற திட்டம். இதனால் நமக்கு கூடுதல் விவசாயம், குடிநீர் பிரச்சனை தீரும். அதுல அந்த பகுதி எல்லாமே வறட்சியான பகுதி. இப்படி அந்த திட்டங்களுக்கு எல்லாம் எதுக்கு தண்ணி, என்ன தண்ணி வேணும்? காவிரி தண்ணி தான் வேணும். காவிரி உபரி நீர் வேணும். உபரி நீர் விட்டுடுங்க, இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. மேகதாதானா இன்னும் கட்டிட்டானா குடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் தண்ணி இருக்காது. ஆனா இந்த நான் காலையில ஒரு பேட்டி கொடுத்தேன், திருப்பூர்ல பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில சொன்னேன், இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி, இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டு அவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது என்னன்னா, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது தான். The biggest failure of the Dravidian parties in the last 60 years in Tamil Nadu is not to give importance to water management. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. அதுல முக்கியத்துவம் கொடுக்கல, அதுல ஒதுக்கீடு செய்யல. அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை அதுல என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய ஆறுகள்ல தடுப்பணைகளை கட்டல, வர நீரை நம்ம பாதுகாக்கல. வெள்ளங்காலத்துல அந்த நீரெல்லாம் கடல்ல போயிட்டு இருக்கு. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி, நான் சொன்ன காவிரி குண்டார் திட்டம், 58வது கால்வாய் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்காடு வனாசி திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் நிலுவையில். அதுவும் 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கிற திட்டங்கள். இதில் 1000 ரூபாய் உரிமை தொகை இதெல்லாம் வச்சு என்ன ஆச்சு? எங்க போச்சு? யாருக்கு உரிமை நீங்க கொண்டு வந்தீங்க? ஒரு பக்கம் சாராய கடை திறந்து விட்டீங்க, இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு உரிமை வந்துருமா? இந்த பணத்தை இந்த திட்டத்தில் போட்டிருந்தாலும் நம்முடைய நீரை பாதுகாக்கலாம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், வறட்சியை தடுக்கலாம். வருங்காலத்தில் அத்துணை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், ஏகப்பட்ட அச்சுறுத்தல் நமக்கு வருது. அதற்கு தயார் நிலையில இன்னைக்கு இருக்கணும்னா இருக்கிற நிதியில இதுல போடுங்க. ஆனா இந்த காவிரியில தடுப்பணை கட்டுன்னு 30 வருஷமா கெஞ்சிட்டு இருக்கிறோமே, 30 வருஷம் போராடிட்டு இருக்கிறோமே. எத்தனை போராட்டங்கள் நானே செஞ்சிருக்கிறேன். எத்தனை முறை காவிரியை காப்போம் 3 நாள் நடைபயணம் என்ன போனோம், ஒவ்வொரு குவாரியா போய் நின்று தடுக்கணும். ஆனா இந்த கட்சிகள் 2 கட்சியும் 60 வருஷமா என்ன பண்ணாங்க? தடுப்பணை கட்டல. இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக ஏன் தடுப்பணை கட்டல? மணல் கொள்ளை அடிக்க முடியாது, மணலை கொள்ளடிக்க முடியாது. ஒரே காரணம் தான், ஒரே காரணம், அவங்களுடைய சுயநலத்துக்காக. இந்த காவிரியில ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை நான் சொல்லுறதுன்னா 20 அடி தடுப்பணை நான் சொல்லல, ஒரு 4 அடி, 5 அடி, 6 அடி, 4 அடி தடுப்பணை கட்டினா ஒரு அரை டிஎம்சி தண்ணி நிற்கும். ஒரு 10 கிலோமீட்டர் கொள்ளிடம் ஆறு எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். இங்க இருந்து திருச்சியில இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் முக்கோம்பு மேற்கால இருக்கு, அங்க 2ஆ பிரியுது, கொள்ளிடம் காவிரி பிரியுது. எவ்வளவு வெள்ளம் வந்தான்னா அந்த தண்ணியை அப்படியே கொள்ளிடத்தை திருப்பி விட்டுடுவாங்க. மேலணை அங்க இருக்குது, கீழணை அங்க நம்ம அணக்கரையில் இருக்கு, கீழணை, கல்லணை இங்கிருந்து திருச்சியில இருந்து கிழக்குல ஒரு 20 கிலோமீட்டர். நாளைக்கு போறேன். 3 அணைகள் அந்த காலத்தில் கட்டினாங்க. கொள்ளிடத்தில்
கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டர் தள்ளி போகுது கொள்ளிடத்துல, கடல்ல போய் கலக்குது. அதுல ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு தண்ணி ஒரு தடுப்பணை கட்டி இருந்தா அங்க கொள்ளிடத்துல மட்டும் 10 டிஎம்சி தண்ணியை சேமிக்கலாம். அதுக்கு முன்பு இங்க இருக்கிற காவிரியில தடுப்பணை கட்டின கிட்டத்தட்ட அதுல ஒரு 10-15 டிஎம்சி தண்ணியை சேர்க்கலாம். ஆனா இவங்க இந்த மணலை கொள்ளடிக்கணும்னு ஒரே காரணத்துக்காக அந்த தடுப்பணை கட்டாம எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாங்க. இந்த காவிரியில மட்டும் இல்ல, வைகை ஆத்திலையும் அப்படிதான், தாமிரபரணிலையும் அப்படிதான், பாலாத்திலையும் அப்படிதான். எதுலயுமே இவங்க கவனம் செலுத்தல. ஒரே கவனம் அந்த மணலை கொள்ளடிச்சு அதுல காசு பாக்குறது. நான் கூட வரப்போ சொன்னேன், கரூர்ல இருந்து வந்தேன், காவிரி கரையோரத்துல தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ என் கூட பேசிட்டு இருந்தோம், நம்ம வைத்தி கார்த்தி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். சொன்னேன், எங்க நம்ம கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அது காவேரி கரை. அந்த 80 கிலோமீட்டர்ல 2 கரையும் கான்கிரீட், 20 அடி உயரமான கான்கிரீட், 2 இந்த கரை அந்த கரை 2 கரையும் கான்கிரீட்ல பலப்படுத்தி அங்க கொஞ்சம் தடுத்து தண்ணியை தேக்கி வைக்கலாம். தேக்கி வச்சா ஒரு 20 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்கலாம். இது எக்ஸ்பர்ட்ஸ், எனக்கு ஆசை அது. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்றது தான், எவ்வளவு தண்ணி வரும், எவ்வளவு போர்ஸ்ல வரும், சில நேரம் வெள்ளம் வரும், உடைக்கிறதுலாம் இல்லாம திக்கு கான்கிரீட் 2 பக்கமா எவ்வளவு செலவானா கட்டிட்டு போகுது. அதுல அந்த கான்கிரீட் செவர்ல வந்து ஷட்டர் கேட்லாம் வச்சு அங்க பாசனம் எடுத்துட்டு போலாம், தண்ணி எடுத்துட்டு போலாம், எல்லாமே தேக்கி வைக்கிறது. இதெல்லாம் திட்டங்கள், இதெல்லாம் செயல்படுத்தணும். இதை விட்டுட்டு நாங்க இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், சும்மா காசு கொடுத்தோம். இந்த சும்மா காசு சும்மா போகுது. இது போன்ற நல்ல கான்கிரீட் ஸ்கீம்ஸ் இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இதான் நம்ம பிற்காலத்துக்கு தேவை. இதை விட்டுட்டு இவங்க எல்லாம் இவ்வளவு காலமா அடுத்த தேர்தலுக்கு திட்டமிடுறாங்க, நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு திட்டமிடுவோம். அதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அதனாலதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்க முடியல, அதான் பிரச்சனை. இவங்க எல்லாம் அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொள்ளடிக்கலாம், எவ்வளவு தேர்தல் கொடுக்கலாம், இந்த திட்டம் கொடுக்கலாம், எப்படி பொங்கல் வந்ததுன்னா 3000 போன பொங்கல் கொடுக்கல. கோடை காலத்துல அப்படியே மக்கள் எல்லாம் அப்படியே வெயில்ல அப்படியே 5000. இந்த காசெல்லாம் வச்சு இந்த அணைகள் தடுப்பணைகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு அது 27,000 ஏரியா குறைஞ்சிடுச்சு. அந்த 27,000 ஏரிய ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா போதும். 1 மீட்டர் 200 டிஎம்சி தமிழ்நாட்டில் தேக்கி வைக்கலாம். மழையில 200 டிஎம்சி. இதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, செயல்படுத்தணும். நிச்சயமா இப்ப இருக்கிற அரசை வலியுறுத்த போறோம். நம்ம நானும் நேரடியா போறேன், அமைச்சரும் அதிகாரிகளும் பார்க்க போறேன், வலியுறுத்த போறோம். தமிழ்நாடு நல்லது நடக்கணும். அதனால இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாரா இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த மேகதாது அணையை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இது நம் ஒவ்வொருவருடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் நம்ம காவிரி என்பது நம்முடைய உரிமை, அதை காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அது நம் எல்லாருடைய கடமை. உங்கள் ஒவ்வொருடைய எந்த லெவல்ல வேணா இருந்திருக்குங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தீங்கல்ல, இது விவசாயியா இருக்கு, ஏதாவது இருந்துட்டு போங்க. ஆனா ஒவ்வொருடைய கடமை என்னன்னா, இது நம்ம காவிரி, நம்ம ஆறு, நம்ம தண்ணி, நம்ம உணவு, நம்ம சாப்பாடு, நம்ம வருங்கால சந்ததியினர், நம்ம ஒரு வாரிசுகள். பாதிக்கப்பட போவது நம்ம வாரிசுகள். டேம் கட்டிட்டாங்கன்னா பினிஷ்ட். மேகதாது டேம் கனடாவில் கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுங்கள். குறிப்பாக இளையோர், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் வாருங்கள், வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான ஒரு சதித்திட்டம், இந்த மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டக்கூடாது. அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். காவிரியை காப்போம். காவிரியை ஆற்றை காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. அது நம் கடமையிலே நாம் தவறவிடக்கூடாது. அதற்கு நாம் எல்லோரும் கரம் சேர்ப்போம்.
காவிரியை காப்போம் காப்போம் காப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை நம்முடைய நிர்வாகிகள், குறிப்பாக வெளியிலிருந்து போன நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, கரூர் நிகழ்ச்சி, திருப்பூர் நிகழ்ச்சி எல்லாம் வெளியிலிருந்து அத்துணை நிர்வாகிகள், நம்முடைய கங்கா, சண்முகம், அவங்க எல்லாமே இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாமே இங்க ஜெயராமன், நம்ம வைத்தி இங்க பண்ணிருக்க, டிஎம்டி எல்லாமே சேர்ந்து இங்க வந்திருக்காங்க. நம்ம செல்வகுமார் அவர்கள் கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. எல்லாமே அத்துணை நிர்வாகிகள், நம்ம கார்த்தி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிக்கின்றேன். இங்கே மிக சிறந்த இந்த ஒரு பொதுக்கூட்டம், ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய திருச்சி மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். நன்றி உரை மாவட்ட செயலாளர் கருணாநிதி அவர்கள். இன்று நடைபெறுகின்ற எழுச்சி நடைப்பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சின்னையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயங்கொண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திய அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் எங்களோடு உறுதுணையாக இருந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், மற்றும் பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், மற்றும் சமூக ஊடக பேரவைக்கும் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. காவிரியை காப்போம், மேகதாது அணையை தடிப்போம். ஒரு அற்புதமான கருத்து சரி உள்ள விஷயம் உள்ள துண்டறிக்கை நமது கட்சிக்காரங்களால வழங்கப்பட்டது. விவசாயிகள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், பொதுநல அமைப்புகள், இப்படி எல்லாரும் இந்த துண்டறிக்கையை மக்கள் மத்தியிலே நாளைக்கு நாளன்னைக்கு தொடர்ச்சியாக நீங்க இந்த துண்டறிக்கை பயன்படுத்தணும். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மேகதாது அணையை தடுக்கிற வரைக்கும் வீடு வீடாக, கடைகடையாக இந்த துண்டறிக்கை கொடுத்து 2 வார்த்தை பேசி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துமாறு உங்களை அன்போடு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். தன்னல ஆர்வலர்கள் நீங்களும் அந்த பணியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்லணையில்